பெரிய அறிஞர் சொன்ன ஞாபகம் இருக்கு. பைபிளை போல சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட புஸ்தகம் உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. அத்தனை லட்சம் தடவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு புக்கையாவது இந்த அளவுக்கு சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? சரியா 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 சரியான்னு காலம், நேரம், டைமு, இடம், ஆளு எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து, இது வரைக்கும் இப்படி ஒரு புக்கை யாருமே சோதிச்சு பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு புக்கையுமே இந்த அளவுக்கு சோதிச்சதில்ல. 2வது பாயிண்ட், ஒரு தடவை கூட அதுல தோக்காத புக்கு பைபிள் மட்டும்தான். பிரைஸ் காட். இல்லை, இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரே புக்கும் பைபிள் மட்டும்தான். ஆமா. வேற எந்த புக்கையும் நீங்க டெஸ்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது கேட்டகரிக்கு வராது. ஆமா. அது நீங்க அதாவது ஒரு 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 பேசிக் தன்மைகள் இருந்தா நீங்க டெஸ்டே பண்ண முடியாது. நிறைய புக்ஸை நீங்க டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியே வராது அதுக்கு. பைபிள் மட்டும்தான் டெஸ்ட்டை எப்படி பண்றதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். லாஜிக்கலா கொஹரண்டா இருக்கும் அது. அதுக்கு அடுத்தது அந்த டெஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 100% கரெக்டும் ஆயிருக்கும். வின்னும் பண்ணியிருக்கும் அது. அதான் பைபிள். இது ஒரு தடவை கூட தோக்கல. அதான் இது பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏசு அப்படி இல்லை, ஏசு இப்படி, பைபிள் அப்படி, பைபிள் மாற்றியாங்க, எழுதியாச்சு. ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப பேசிட்டே இருந்தார். பைபிள் மாற்றி எழுதப்பட்டது. அப்போ ஒருத்தர் கேட்டார், இது சொல்கிறத நான் அப்படியே ஒத்துக்கிறேன், எங்கே எழுதப்பட்டது, எது மாற்றிருக்காங்க, யார் எழுதுனாங்க, எந்த வருஷம் கொடுன்னாரு. இன்னும் கொடுக்க முடியல.